வணக்கங்க. உங்கள் நெய்வேலி தினம் அவேர்னஸ். இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னாக்கா, கூலி தொழிலாளி. கூலி தொழிலாளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவே முதல்ல சொல்லக்கூடாதுங்க. அதே மாதிரி சின்ன வயசு குழந்தைங்க, அதாவது 15 வயசுக்குள்ளே 16 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களையே எந்த கடையிலையாவது வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அவங்க மேலே நம்ம வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கலாங்க. யார் வேணாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். எப்படி எடுக்கணும், அதுக்கு ஒரு முறை இருக்குதுங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு கூலி தொழிலாளியாக ஒரு சின்ன வயசு படிக்கிற பையன் அவனுடைய படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அவங்களோட அப்பா அம்மாவோ இல்லை அந்த கடைக்காரங்களோ அவங்கள வந்து வேலைக்கு வந்தால் தான் உனக்கு சாப்பாடு, வேலைக்கு வந்தால் தான் உனக்கு எதாக இருந்தாலும் என்னால் செய்ய முடியும் அப்படி சொல்லி யாராவது அவங்கள மிரட்டி வேலைக்கு சேர்த்துருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கடை முதலாளி மேலேயும் நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்களுடைய தாய் தகப்பன் மேலேயுமே நடவடிக்கை எடுப்பாங்கங்க. அதனால் குழந்தைங்கள எங்கேயாவது வேலைக்கு 15 வயசுக்குள்ளே வேலைக்கு சேர்த்துருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் உண்மையாக நேர்மையாக தட்டி கேட்குற ஒரு தன்னம்பிக்கை தைரியசாலி அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அந்த மாதிரி வேலைக்கு வைக்கிறவங்கள நீங்கள் தண்டிக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சட்டத்தை நோக்கி பயணம் பண்ணலாங்க. அதில் ஒரு முறைகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஏங்க சின்ன பையனை போய் இப்படி வேலைக்கு வச்சுருக்கீங்க, இது நியாயமாங்க, அவனோட வயசுக்கு இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தட்டிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டான பதில் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் நீங்கள் செய்யணும், ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் ஏதாவது தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அருகில் இருக்கிற காவல் நிலையத்தில் போய் இந்த மாதிரி ஒரு கடையில் வந்து இந்த கடையோட பேர் சொல்லி XRY என்னவோ அதை சொல்லி அவங்க வந்து அந்த கடையில் வந்து 15 வயசுக்குள்ளே 12 வயசுக்குள்ளே ஒரு பையனை வேலைக்கு சேர்த்துருக்காங்க, பொண்ணை வேலைக்கு சேர்த்துருக்காங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, நிறைய வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் யாராக வேணாலும் இருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்டை காவல்துறையில் எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு அந்த கடை மேலேயும் நடவடிக்கை எடுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி சம்பவத்தில் நீங்கள் தலையிட்டு நீங்கள் வழக்கு தொடுக்கிறதுக்காக நீங்கள் காவல்துறை போகிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாதுங்க. ஏன்னா சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில ஆபத்துகளை தட்டி கேட்குறதுக்கு பொது மனிதர்களுக்கும் இடம் உண்டுங்க. அதை வந்து முறையாக எங்கே போய் எப்படி கேட்கணுமோ அங்கே தாங்க கேட்கணும். கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நினச்சதில் நீங்களும் அவங்களுக்கு ஒரு நல்ல உதவியை செஞ்ச ஒரு புண்ணியத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சமுதாயத்தில் இந்த மாதிரி தனி மனிதம் ஹராஸ்மெண்ட், அதாவது இதுக்கு பேர் ஹராஸ்மெண்ட் தான். ஒரு சின்ன குழந்தைய வந்து சைல்டு ஹராஸ்மெண்ட் சொல்லுவாங்க. சின்ன குழந்தைய வந்து நம்ம வந்து வேலைக்கு பணி அமர்த்துறோம் அப்படின்னா அது தப்பான விஷயம். அது குழந்தையாக இருந்தாலும், பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் தவறு தான். அந்த குழந்தைங்க வேலைக்கு வாங்குறது, அவங்கள மிரட்டுறது, அடிக்க போகிறது, அவங்கள கை வச்சு டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே செய்யக்கூடாதுங்க. அதனால தாங்க குழந்தைகளை வந்து 15 வயசுக்குள்ளே தாராளமாக வேலைக்கு அனுப்பவே கூடாது. சட்டப்படி குற்றம் குற்றம் குற்றம். உங்கள் நெய்வேலி தினம் அவேர்னஸில் தினம் ஒரு தகவல் உங்களுக்காக நான் கொடுத்துட்ருக்கேங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு பெண்ணாக இருந்து ஒரு சில விஷயங்களெல்லாம் நான் வந்து சாதாரண ஒரு BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் தாங்க, கரஸில் தான் படித்தேன். அதுவும் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் தான் படிச்சிருக்கேன். என்னால் முடிஞ்ச தகவல்களை நான் சொல்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு இந்த அளவுக்கு துணிச்சல்களையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்குதுங்க. நானும் நாளை உலகில் நல்லதே செய்வோம், நன்மையை செய்வோம், நல்லதே பெறுவோம், நல்லவர்களுக்கு நல்ல உதவியை செய்வோம் என்பது என்னோடய லட்சியங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைங்க. தேங்க்யூ.